இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஜோதிடத்தில் ஏதாவது நமக்கு புதுசாக ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை தவிர புதுசாக ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பிரபஞ்சத்துக்கு வணக்கம், பஞ்சபூதங்களுக்கு வணக்கம், நவகிரகங்கள் ப்ளஸ் மாந்தி தச கிரகங்களுக்கும் வணக்கம். என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கு வணக்கம். என்னுடைய குருநாதர் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். தலைமை குருநாதர் யோகராம் சங்கர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். சிவராம கணேசன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தெய்வம் அப்படிங்கும்போது முழு முதற் கடவுள் விநாயகருக்கு வணக்கம். சிவபெருமான், பார்வதி தாய், கிருஷ்ண பகவான், மகாலட்சுமி தாய், பிரம்மதேவர், சரஸ்வதி தாய், இவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் தொடர்ந்து இந்த நம்ம ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். போன இதுக்கு வர முடியல. இந்த ட்ரிப்பு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ திடீர்னு பேசுங்க அப்படின்னு சொன்னார். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டார். நம்ம எதுக்காக பிறப்பெடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ நான் அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை படிச்சிருக்கேன். இப்போ அடிப்படை அப்படிங்கிறதுல முதல் பாடமே ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம் அப்படிங்கிறது தான். இதில் திருவள்ளுவருடைய கருத்தை உலகமே ஒத்துருக்கு, எல்லோரும் ஒத்துருக்கோம். அதில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே திருவள்ளுவருடைய கருத்தை ஒத்துருக்காங்க. அதில் முதல்ல எடுத்த உடனே இப்போ நான் பேச வர்றது ஜோதிடம் அப்படிங்கிறது இல்லை, பொதுவான ஒரு கருத்து தான். ஆனால் ஜோதிடத்துக்குள்ளே உள்ளது தான். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். இதுக்கு அர்த்தம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஜோதிடம் படிக்கிறது முக்கியம் இல்லை, மற்றவங்களுக்கு சொல்கிறது கூட முக்கியம் இல்லை. நம்ம படித்த ஜோதிடப்படி நம்ம நடந்துக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு அர்த்தமும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இல்லை, நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 38 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கடி மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு போய் கிளாஸ் எடுக்கணும். அது அவங்களே எங்களுக்கு லெட்ரு போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுவாங்க. அப்படி கேட்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்பேன். அது என்ன கேள்வின்னு இங்கே நான் சொல்ல விரும்பலை. அது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டு. நம்ம இது ஜோதிட கருத்தரங்கம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். அந்த ஒரு கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போ தெரிஞ்சிருக்கலாம், நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது தெரியாது. அப்போ அந்த கேள்வி தெரியாதுன்னொன்னே நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாரையுமே மிரட்டிடுவேன். நான் கேட்ட கேள்வி உங்களால் சரியாக பதில் சொல்ல தெரியல, இப்போ நான் என்ன பேச வந்திருக்கேன், நான் ஒரு அரசு ஊழியர், நாங்கள் 10 பேர் வந்திருக்கோம், இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, மண்டகனமாக பேசுவேன். உங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னை பற்றி, நான் சொல்லக்கூடிய கருத்தை பற்றி இந்த உலகமே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பேன். இது சம்மந்தமாக விளக்கம் ஏதாவது தேவைன்னா நீங்கள் என்கிட்ட தனியாக பேசலாம், அது பேசிக்கலாம். அதே மாதிரி இப்போ நாம் பேசக்கூடிய கருத்துக்கள் நான் 2 திருக்குறள் சொல்லியிருக்கேன். அந்த திருக்குறள் தொடர்பாக தான் இப்போ நான் பேச போகிறேன். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது என்னென்னா, ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம். முன்னோர்கள் செய்த பாவம், நான் போன பிறவியில் செய்த பாவம், இந்த பிறவியில் இது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாவம். இதை நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, நம்ம ஜோதிடத்துக்கே 40 வயசில் தான் வந்தோம். அதுக்கு முன்னாடி 90 பூசங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, ஃப்ராடு அப்படிம்பேன். ஆனால் இன்றைக்கி பெரிய 90, இப்போ இன்றைக்கி கூட 90 கொஞ்சம் கம்மி தான். இப்போ இந்த வந்த வேர்வையில் கூட கொஞ்சம் அழிஞ்சிருக்கோம். நல்லா முரட்டு பட்டையாக போட்டுக்கிட்டு குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி அது உணர தெரியல.
நம்ம 40 வயசில் கண்ணு கெட்டு போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுற கதையாக 40 வயசுக்கு அப்புறம் தான் இதை உணர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஜோதிடத்தை வந்து இப்போ நான் ஒரு 3 யூடியூப் போட்டிருக்கேன். ஜோதிடம் உண்மையா அப்படிங்கிற தலைப்பில் எஸ்கே அக்ஷய லட்சுமி ஜோதிடம் அப்படிங்கிறதுல 3 யூடியூப் தான் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்க்கலாம் நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது. அதில் பார்க்கும்போது எங்கள் முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். நான் பர்மாவில் பிறந்தேன். பர்மாவில் வந்து இங்கேருந்து தான் போயிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் சிவகங்கையில் ஒரு 50 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. அப்போ மழை பெஞ்சாதான் விவசாயம் அங்கே. இப்போ ரொம்ப வறுமை. கூழ் கம்மங்கஞ்சி கேழ்வரகு சாப்பாடு இதுதான். வாரத்தில் ஒரு நாளைக்கு அரிசி சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் இங்கேருந்து நடைப்பயணமாகவே பர்மா போய் சேர்ந்துருக்காங்க. ஆக நாங்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இந்தியாவை சேர்ந்தவங்க பிழப்பு தேடி இப்போ போகிறாங்கல்ல வெளிநாட்டுக்கெல்லாம், அது மாதிரி இவங்க பர்மா போயிருக்காங்க. அங்கே தான் எங்கள் அப்பா பிறந்தது, எங்கள் அம்மா பிறந்தது, நான் பிறந்தது, எல்லோரும் பிறந்தது எல்லாருமே அங்கே தான். அப்போ அங்கே வந்து நம்ம பிறந்தா அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். இப்போ இந்த பர்மாவில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நான் பேசுகிறது வந்து டைம் ஆகிடுச்சுன்னா அவர் கையை காமிச்சா நான் நிறுத்திடுவேன் தம்பி. ஆமாம், அதில் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 16 பேர். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அது எனக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் ஒரு திருக்குறள் சொல்லிட்டேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்றைக்கி யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய என்னை விட வயசு கம்மியாக இதில் நிறைய பேசுகிறாங்க. எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா குழம்பி போயிடுவோம். எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்கவுங்க நான் பேசுகிறது தான் கரெக்டு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. பேசட்டும், ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதில் நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குதா, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது எங்களுடைய முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னா, பர்மாவில் வந்து இந்தியாக்காரவங்களை வந்து குடியிருந்த வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. அதில் 3 பிள்ளைங்க அவுட்டு. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 3 பேர் அவுட்டு. அடுத்தது பாம்பு கடித்து 2 பேர் இறந்துருக்காங்க. 3 2 5 பேர். அதுக்கு பிறகு பிறந்த உடனே 3 பேர் இறந்துருக்காங்க. குழந்தைகளை பிறந்த உடனே 3 பேர். அப்போ 8 பேர் ஆச்சு. எங்கள் கூட இப்போ இருக்கிறது ஒரு 3 பேர், அப்பா பெரியப்பா சித்தப்பா 3 பேர். அவங்க தான் பர்மாவில் வந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. இப்போ எத்தனை ஆச்சுங்க? ஆமாம் 11 ஆச்சு. பாக்கி 5 பேர். இந்த 5 பேரையுமே எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, பர்மாக்காரன் இந்தியாக்காரவங்கள வெட்டியிருக்கான். பார்க்குற ஆளுகளை பூரா வெட்டியிருக்கான். இந்த இனக்கலவரம்லாம் வரும்போது பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணியிருக்கான். இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, பர்மாக்காரன் கையில் வெட்டுப்பட்டு நம்ம சாப்பிட்றத விட நம்ம பிள்ளைங்க நம்ம எல்லாமே தற்கொலை பண்ணிக்கோன்னு இந்த 5 பிள்ளைங்களையும் தள்ளி விட்டுட்டு இவரும் இறங்கி தற்கொலை பண்ணிட்டார். இதில் எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாலாம் எங்கள் அப்பத்தாவை பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பத்தாவை நீயும் வாடி போடலான்னு போடும்போது எங்கள் அப்பத்தா என்னாச்சு, அவங்க இல்லை நான் வரலன்னா அவங்க ஒதுங்கிட்டாங்க. இப்போ ஒதுங்குற உடனே பாக்கி எல்லாரும் நாங்கள் எல்லாம் இந்தியா வந்து சேர்ந்துட்டோம். இப்போ அந்த முன்னோர்கள் செய்த பாவம் தெரியுதா, பித்திருக்கள் சாபம் அப்படிங்கிறது ஓரளவு ஒத்து வருதுங்களா எனக்கு? இப்போ அடுத்தது நான் போன பிரிவில் என்ன பாவம் பண்ணேன் அது எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. நீங்கள் என்ன பண்ண பாவம் பண்ணீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. இல்லை யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கள், நான் என்ன பாவம் பண்ணேன் அதனால தான் இப்போ நான் அந்த பிறவி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது இல்லை. இந்த பிறவியில் நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறதெல்லாம் சொன்னோம்னா நீங்கள் என்னை திட்டுற மாதிரி இருக்கும், சபிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் என்னை தேவையில்லாமல் இப்படிப்பட்ட பாவியாகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு வரும். ஏன்னா எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏதாவது உங்களுக்கு சம்மந்தம் இருந்து நீங்கள் என்ன சபிச்சிங்கன்னா பரவாயில்ல, எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, இங்கே தான் பழக்கம். ஆனால் அது நீங்கள் சபிக்கிற மாதிரி இருக்கும். சார் அப்படி என்ன தான் சார் நீங்கள் தப்பு பாவம் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்னு ஃபோனில் கேளுங்க, நான் நிறையா சொல்கிறேன், நிறையா இருக்குது. அப்போ அதுக்கு இப்போ இவ்வளோ பாவம் பண்ணதுக்கப்புறமும் இந்த பிறவியில் நம்ம இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன, அவ்வளோது ஈஸியாக எனக்கு வந்து இறப்பு வந்துடாது. நான் எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தை முதல்ல கழிக்கணும், அதுக்கப்புறம் நான் செஞ்ச பாவத்தை கழிக்கணும், இப்படிலாம் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இது மூலமாக அப்படின்னா, இந்த ஆகாமியம் பிராரப்தம் சஞ்சிதம் இது 3
காரணமாக வச்சு தான் நம்ம இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்கோம். மறுபடியும் இந்த உலகத்தில் நம்ம பிறப்பெடுக்கணுமா? இது ஒரு கேள்வி. அப்படி பிறப்பெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஜோதிடத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. யூடியூப்பில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் மிஸ்டேக்கு நிறையா இருக்குது. அது என் மனசுக்கு தெரியுது. அதை நம்ம விளம்பரப்படுத்தணும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சூசகமாக ஏன்னா இங்கே ஒளிபரப்பில் போயிட்டுருக்கு. இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் நான் வர்றதுனால நான் இந்த மாதிரி மேடையில் பேசணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா போன கருத்தரங்கம் அதெல்லாம் நிறைய கூட்டம் இருந்தது. இந்த கருத்தரங்கத்தில் மிக குறைவான நபர்கள், ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, முதல் பாடமே ஆனா அப்படின்னு நம்ம எப்படி கற்றுக்கிறோமோ, ஆங்கிலத்தில் அப்படின்னு கற்றுக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம் இது 3 அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்திருக்கோம். திருப்பி இது நமக்கு முன்னாடி கடந்த காலங்கள்லாம் விட்டுடுங்க. இப்போதைக்கு அது 3ஐயும் நம்ம எப்படி சரி பண்ணுறது? இதை சரி பண்ணிட்டோம்னா என்னுடைய பிள்ளைக்கு, இப்போ எனக்கு பிள்ளைங்க இருக்குது, என்னுடைய பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்ட இது வராது. இப்போ எங்கள் அப்பாவும் நிறையா தப்பு பண்ணியிருக்காரு, அதுவும் எனக்கு தெரியும். எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, உங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கு. அப்போ எல்லாத்தையும் சேர்த்தா இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமாக நஞ்சமாக இல்லை, அல்ல குறையாத அமுத சுரபி. அவ்வளோ கஷ்டம். 13 வயசுலேருந்தே வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம். என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீங்கள் பிரமிச்சு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ப முடியாது. அது மாதிரி கஷ்டங்களை நம்ம அனுபவித்து வந்தாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மறுபடியும் இந்த ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம், கர்மாக்குள்ளே பூந்து மறுபடியும் இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்கள்ட்ட முன்னாடி வச்சுட்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஸ்ரீ ரங்கநாச்சியார் சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.